அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். வருகின்ற மே மாதம் 2026 வருடம் மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகும். இந்த குரு பெயர்ச்சி தான் ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் கடைபிடிக்கும் குரு பெயர்ச்சி விழா ஆகும். அன்று தான் அங்கு விழா நடக்கும். எனவே இதுதான் சரியான குரு பெயர்ச்சி ஆகும். எனவே நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி தான் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, உங்களுக்கு ராசிக்கு சொந்த வீடு குரு பகவான் தான், உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான். ஆனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவது கொஞ்சம் சரியில்லாத நேரமாகும். இருந்தாலும் சொந்த வீடு என்பதால் உங்களுக்கு கொஞ்சம் சகாயம் காட்டுவாரா, இரக்கம் காட்டுவாரா, அல்லது உங்களை ஓங்கி கொட்டுவாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன செய்வார் என்றால், சொந்த வீடாக இருப்பதால் சற்று உங்களுக்கு சலுகைகள் கொடுப்பார், சந்தேகமில்லை. சலுகை உண்டு தவிர ஆனால் பிரச்சனைகள் உண்டு. 8ஆம் இடத்தில் வரும் குரு பகவான் கடுமையான கடன்களை கொடுப்பார். ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் தண்டனை பெறும் நிலை ஏற்பட்டுவிடும். நோய்வாய்ப்பட்டு கிடந்திருந்தால் அந்த நோய் இன்னும் பெரிதாகி பெரிய மருத்துவ செலவு ஏற்படும். குறிப்பாக சர்க்கரை வியாதியில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம் தேவை. இன்சுலின் சுரக்காமல் போவது, சர்க்கரை வியாதியால் பாதிப்பு ஏற்படுவது, தவறான சிகிச்சைகள் மேற்கொள்வது, அல்லது ஏதாவது ஒரு ரூபங்களில் அந்த நோய்கள் பெரிதாகி அதனால் செலவு, கஷ்டம், கண்ணீர்களை வரவழைக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடும். நீங்கள் உடனே பயந்து கொள்ள வேண்டாம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா புத்திகளை கணக்கிட்டு அதை பார்த்து நீங்கள் முடிவெடுங்கள். ஏனென்றால் இது பொதுவான ராசி பலன் தான் தவிர உங்களுக்கென்று உதாரணமாக ராஜா இல்லை குப்பன் என்று தனியாக ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லவில்லை. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நன்றாக இருந்து அந்த ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்தால் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே பொதுவான பலன் என்பதால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தால் அந்த பாதிப்புகள் குறைந்து போய்விடும். எனவே பயந்து கொள்ள வேண்டாம். நிச்சயமாக மருத்துவ செலவுகள் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் நினைத்துக்காக ஏற்படுகிற வாய்ப்பு இருப்பதால் குறைந்த வேகம் செல்வது நலம் பெயர்க்கும். அமைதியாக செல்வது நன்மையாக இருக்கும். குடும்பத்தில் மனைவி கணவனிடையே சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களாக இருந்தால் அவமானப்படும் நிலை, கண்ணீர் சிந்தும் நிலை, அல்லது ஏதாவது ஒரு தவறு செய்யும் நிலை மாட்டிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் குழந்தைகளால், நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் பெரிய அவமானமும் பெரிய மனக்கஷ்டமும் நீங்கள் சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே குழந்தைகளிடம் பேசாமல் இருப்பதே நல்லது. அவர்கள் பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்படுவதை விட அமைதியாக விட்டுவிடுவதே உங்களுக்கு சிறப்பாகும். வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. புதிய தொழிலோ வேறு தொழில் செய்வதோ லோன் முயற்சி செய்வதோ இதெல்லாம் வேண்டாம். ஏன்னால் எதுவும் நடக்காது. தயவுசெய்து வேண்டாம். புதிய தொழில் செய்வதாக இருந்தாலோ வேறு ஏதாவது வேலைக்கு செல்வதாக இருந்தாலோ இதெல்லாம் சரியில்லை. ஏற்கனவே வேலை செய்து வருகிறால் ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை, வேலை செய்யுங்கள், அதில் எந்த பாதிப்பும் இல்லை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய வேலைக்கு போவது சற்று தவிர்க்கவும். வெளிநாடு போவது கொஞ்சம் யோசித்து செல்லுங்கள். ஆனால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் அது சரியான விசாவா, சரியான பர்மிட்டா என்பதை தெளிவாக ஆராய்ந்து நன்றாக அலசிவிட்டு போங்கள். நீங்கள் ஏதாவது போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். என்றால் நேரம் குரு பகவானின் சஞ்சாரம் சரியில்லாததால் வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ள நிலை இருப்பதால் கவனம். மற்றபடி குடும்பத்தில் சுமாராக வண்டி ஓடிவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட கசப்புத்தான். சரி, இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்கள். கொண்டக்கடலை மாலை தயார் செய்து குரு பகவானுக்கு காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும்போது வியாழக்கிழமையில் அவருக்கு மாலை அணிவித்து நெய்தீபம் போட்டு சுவாமியை சரியாக தரிசனம் செய்யுங்கள். வாழ்ந்து மறைந்த மகான்கள் ஜீவ சமாதிகளுக்கு நிறைய சென்று வழிபடுங்கள். உங்கள் பிரச்சனை கட்டுக்குள் வரும். குறிப்பாக நீங்கள் உங்கள் கண் முன்னே தெரியும் உங்கள் குருநாதர்கள், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருப்பார், அவரும் குரு தான். தொழில் சொல்லி கொடுத்திருப்பார், அவரும் குரு தான். அப்படி சொல்லிக் கொடுக்கும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதம், வேஷ்டியோ துண்டோ ஏதாவது வாங்கி கொடுத்து அவர்களிடம் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடன் வாழுங்கள்.
கண்டிப்பாக குரு பெயர்ச்சி ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதற்கு பரிகாரம் ஒரு முறை ஆலங்குடி கும்பகோணத்தும் அருகே உள்ள திரு ஆலங்குடி குரு பகவானை வியாழக்கிழமை தரிசனம் செய்யுங்கள். அதே சமயத்தில் ராஜை திட்டக்குடி அறைக்குடி ராஜகுருவை ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த பாதிப்பு உங்களை விட்டு விலகும். நன்றி, வணக்கம்.